ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஏகே விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தோடு அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் விலாக் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட Z8 வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த Z8 இப்போ மீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் லாஸ்ட் விலாகே வந்து சொல்லியிருந்தேன், வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெக்கானிசம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளோட சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமன் தான் மறுபிறவி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு வந்து என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம வண்டிக்கு வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வண்டியோட ட்ரெயின் போல்ட் வந்து கழட்டி விட்டுருந்தாங்க. அந்த நம்ம வண்டியோட கீயை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் நான் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகல. சாவி நான் வச்ச இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தேன் அந்த சாவியை. அதாவது சாவி தொலைகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கல, அம்மா பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாவி அங்கேருந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியலை. மேபி என்ன நடந்துச்சு அது கடவுளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த ரேப் ஒர்க் தான். ஸோ அந்த ரேப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. லொக்கேஷன்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருந்து தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரிவீலிங்க்கு யார் யார் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம டென்னாரக்கா வந்திருக்காங்கண்ணா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து இவங்க வீட்டு பக்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ யார் யார் வந்திருக்கோம், நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். நான், ரெஷின் ப்ரோ, டென்னாரக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜி ப்ரோ, 4 பேர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வெஸ்லின் ப்ரோ வரதான் இருந்தது, ஆனால் அவர் வரலை. ஸோ சரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எடுங்க ப்ரோ, நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் தட் இந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பங்கமாக வந்திருக்கு. அஜி ப்ரோ அப்படிங்க வாங்க. என்ன அடுத்தவன் வீட்டுக்குள்ளார போய் பொம்பளை எட்டி பார்க்குற மாதிரி எப்படி எட்டி பார்க்குறீங்க, வாங்க ப்ரோ இங்கே. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் தென் இந்த வண்டியை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபிறவி கொடுத்துருக்கிறது வந்து ராமண்ணன் தான். ஸோ ஆனால் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் திஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி நம்ம ரொம்ப நேரம் பேச வேணாம், வாங்க நம்ம போய்ட்டு நம்மளோட பிளாக் பேலை வந்துட்டு ரிவீல் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பிளாக் பேலை ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ரிவீல் பண்ணிடலாமா? லெட்ஸ் 1 2 3. ஸோ நம்ம பிளாக் பேர்ல் 2.0 இதுதான் அது. ஆக்சுவலாக என்னென்ன கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிங்க் கலர், பர்பிள் கலர், ப்ளூ கலர் அண்ட் தென் பிளாக், இந்த 4 கலர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரேப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதை நேரில் பார்த்தப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது பெயிண்டிங் கிடையாது, ரேப் ஒர்க்கு. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரேப் ஒர்க்குக்கு மட்டும் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே ஷாக் ஆகிடுங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ரேப் ஒர்க்கு மட்டும் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28,000 வந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நியர்லி 30,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதுதான் ரேப் ஒர்க்கோட காஸ்ட்டு. அண்ட் தென் மேஜராக நம்ம வேறு என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சி போச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கீ ப்ளஸ் இந்த இம்மோபிளைசரோட சேர்த்து மாற்றணும் அப்படின்னா 80,000 செலவாகும் அப்படின்னாங்க. நம்ம வந்து விற்க போகிற வண்டி கிடையாது, நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ண போகிற வண்டி தான். ஸோ அதனால் வந்து எனக்கு இம்மோபிளைசர்லாம் தேவையில்ல, எனக்கு நார்மலாக கீ போட்டு அது ஃபங்க்ஷன் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் செட்டை மட்டும் கழட்டி கொடுத்து விட்டு அந்த இம்மோபிளைசரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அந்த கீயும் ப்ளஸ் அந்த இம்மோபிளைசரை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 செலவாச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒர்க்கோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19,000 கிட்ட ஆச்சு. ஏன்னா ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்கேன், ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஆயிலு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸோட லேபரு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். அண்ட் தென்
இந்த ஹெட்டர்ஸை பார்க்குறப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ராமண்ண கொடுத்த ஐடியா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே பஃபிங் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த வண்டிக்கு. ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ ஒரு மாதிரி துரு பிடிச்சி அசிங்கமாக இருக்குது. அதையும் மாற்றிருப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ராமண்ணன் தான் ஐடியா கொடுத்தாரு. ஸோ அதையும் மாற்றினதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் மாறிடுச்சு. ஸோ டோட்டலாக எல்லா செலவையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, நான் எஸ்டிமேஷன் போட்டு பார்த்தப்போ கரெக்டாக 69,000 சம்திங் இருந்துச்சு. 70,000 வச்சுக்கோங்களேன். இவ்வளோ செலவு பண்ணி நம்ம அந்த பிளாக் பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சிட்டிக்கு வந்து உயிர் கொடுத்தது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ராமண்ணன் தான். ஸோ ஒன் செகண்ட் ராமண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தான் பண்ணது. நம்மளோட ஏகே பேக்கேஜ் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட ஏகே பேக்கேஜ் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியாக வந்துட்டு உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு R15 வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தேன். பட் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நான் ரிவீல் பண்ணலை. ஸோ நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ரிவீல் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நான் மெயினாக அந்த கலர் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, என் பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக பிங்க்கு அந்த ஒய்லட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக இந்த கலரை சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணேன். ஐ ஹோப் தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன அஜி ப்ரோ பிடிச்சிருக்குல்ல? ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹெல்மெட் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதுதான் அந்த ஹெல்மெட். நம்ம வண்டிக்கே பக்காவாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வைசரை பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டிக்கும் இதுக்கும் பக்காவான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட ஏகே பேக்ஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வண்டி தான் வச்சுருக்கோம், அந்த வண்டி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நம்ம வச்சிருக்க வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு யூனிக்காக வச்சுருந்தாலே எல்லாருமே நம்மளை பற்றி பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்கிட்ட இருக்கிறது சின்ன வண்டி, உங்கள்கிட்ட இருக்கிறது பெரிய வண்டி, அதனால அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மைண்ட் செட்டையும் யாருமே கொண்டு வராதிங்க. ஏன்னா என் காது பட 2-3 பேர் வந்து பேசியிருக்காங்க, நீங்கள் பெரிய வண்டி வச்சுருக்கீங்க ப்ரோ, அதனால அதில் பண்ணால் சமையல். அதெல்லாம் கிடையாது. எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம யூனிக்காக ஒரு கிராஃபிக்கை கொண்டு வந்து நம்ம அந்த வண்டியில் வந்து ரேப் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அந்த வண்டியை பற்றி கன்ஃபார்மாக பேசுவாங்க. அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கிராஃபிக்ஸு. இதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறேன். இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஐ ஹோப் தட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே Z8 ஃபஸ்ட்டு இந்த கலரில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரேப் பண்ணது நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிட்டு இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவும் நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட வண்டிக்கு ரேப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஏகே பேக்கேஜ் பிளான்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரை கீழே தரேன். அண்ட் தென் இந்த வண்டி பவர்டு பை ஏகே பேக்கேஜ் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.